உன் கை பிடிச்சு நடக்க, உன் தோள் மீது சாய, தினம் உம்மோடு பேச, நானும் சித்தம் செய்ய. என் வாழ்வெல்லாம் நீரே, என் வழியெல்லாம் நீரே, என் பலனெல்லாம் நீரே, எனக்கெல்லாமே நீரே. இயேசுவே என் நேசரே, என் வாலிபம் உமக்காகவே. அக்கா, பொதுவாக வாலிப பிள்ளைங்கன்னா படிப்பாங்க, இல்லைன்னா வேலை பார்ப்பாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் பையன் எங்ககிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணால் எங்களால் ரொம்ப ஸ்ட்ராங்காக நோ சொல்ல முடியும்க்கா. ஆனால் அதுவே எங்களை விட ஒரு ஹை பொசிஷனில் ஒரு பையன் வந்து எங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணால், நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கை, கத்தர் கொடுத்த சரீரம், கத்தருடைய ஆலயம். ஒரே ஒரு வாழ்க்கை தான். நம்ம சரீரத்தை தேவனுக்கு பரிசுத்தமா அந்த ஒரு வாழ்க்கைய ஆண்டவர் கரத்துல கொண்டு போய் கொடுக்கணும். கண்மணியை கேளுன்ற சிறப்பு நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஹலோ அக்கா. ஹாய் பிரீஸ். அக்கா, இப்போ எங்க வாலிப பிள்ளைங்க சார்பா உங்ககிட்ட ஒரு சில கொஸ்டின் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறேன்க்கா. கட்டாயம் கேளுங்க பிரீஸ். அக்கா, பொதுவாக வாலிப பிள்ளைங்கன்னா படிப்பாங்க, இல்லைன்னா வேலை பார்ப்பாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் எங்களை விட ஒரு கம்மியான ஸ்டேட்டஸில் இருக்க பையன் எங்ககிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணால் எங்களால் ரொம்ப ஸ்ட்ராங்காக நோ சொல்ல முடியும்க்கா. ஆனால் அதுவே எங்களை விட ஒரு ஹை பொசிஷனில் நல்ல சேலரியில் இருக்கிற ஒரு பையன் வந்து எங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணால் எப்படிக்கா எங்களால் நோ சொல்ல முடியும்? இந்த சுச்சுவேஷனை எப்படிக்கா நாங்கள் ஹேண்டில் பண்ணுறது? நல்ல கொஸ்டின் கேட்டிருக்கீங்க பிரீஸ். இதை மாதிரி நிறைய பிரச்சனைகளை உள்ள வாலிப பிள்ளைங்க எங்ககிட்ட ஃபோன் பண்ணியிருக்கிறது எனக்கு தெரியும். அதனால் இதுக்கு நான் நிச்சயமாக பதில் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். எப்படி அப்படின்னா, நம்மளை விட ஒருவேளை பொசிஷன்லேயோ இல்லை எஜுகேஷன்லேயோ இல்லை அழகுலையோ இல்லை ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேயோ கம்மியாக இருக்கிற பிள்ளைங்க நீ அழகாக இருக்க, நம்ம விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா கொஞ்சம் யோசிப்போம். ஆனால் நம்மளை விட ஒருவேளை பாஸாவோ அல்லது டீம் லீடராகவோ அல்லது மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்களா இல்லை ஏதோ ஒரு இல்லை படிக்கிறதுல எல்லாத்துலையும் ஏதோ ஒரு ஹை பொசிஷனில் இருக்கிற ஒரு பையன் வந்து நீ ரொம்ப அழகாக இருக்க, நம்ம ஜஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எதுவுமே யோசிக்க மாட்டோம், ஓகே அப்படின்னு சொல்லிடுவோம். ஏன் அப்படின்னா, இவங்களுக்கே நம்மளை பிடிச்சிருக்கா, அப்போ நம்ம அழகாக தான் இருக்கிறோமோ அப்படிங்கிற எண்ணம் ஈஸியாக வாலிப பிள்ளைங்களுக்குள்ள வந்துடும். என்ன அப்படின்னா, அதாவது அழைப்பு ப்ரப்போஸ் வந்து பெரிய இடத்துல இருந்து வந்துச்சு அப்படின்னா நம்ம உள்ளத்துல வந்து ஓகே அப்படின்னு ஈஸியாக சொல்லிடுறோம் பிரீஸ். ஆனால் பிரீஸ், இது வந்து ரிஸ்க் அப்படிங்கிறத வந்து என்னோட ஊழிய அனுபவத்தில் நிறைய வாலிப பிள்ளைங்களை சந்தித்ததில், ஃபோன் பண்ணி பிள்ளைங்க பேசினதில் நான் இது ரிஸ்க்குன்னு சொல்லி நான் உண்மையாக அடித்து சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரே ஒரு வாழ்க்கை, ஐயோ ஆண்டவருக்கு பயந்து வாழணும் அப்படிங்கிற வாழ்க்கை இருக்கும். ஆனால் நிறைய ஹை லெவலில் இருக்கிற ஆட்கள் எப்படி இருப்பாங்கன்னா 10-11 அவங்க நிறைய பேர் வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணியிருப்பாங்க. அதில் நீ ஒரு ஆளாக இருப்ப. அதாவது நம்ம டீ எல்லாம் குடிக்கும்போது யூஸ் அண்ட் த்ரோ கப் இருக்கும், வாங்கி டீயை குடிப்போம், அடுத்து டஸ்ட்பின்ல போடுறோம். அதை மாதிரி அவங்களுக்கு யூஸ் அண்ட் த்ரோவா இருக்கும். ஆனா நமக்கு அப்படி கிடையாது இல்ல பிரீஸ். நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கை, கத்தர் கொடுத்த சரீரம், கத்தருடைய ஆலயம். அதை வந்து பரிசுத்தமா பாதுகாத்து கொள்ள வேண்டியது நம்மளோட கடமை. நமக்கு இருக்கிற ஒரு வாழ்க்கையை பரிசுத்தமா ஆண்டவருடைய கரத்துல கொடுக்கணும். திருமணம் வரைக்கும் என்னுடைய சரீரத்தை கரைதிரையற்ற மணவாட்டி சபையா நம்முடைய மணவாளனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்ல பிரீஸ்? ஆமாக்கா. ஆனால் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமாக்கா? ஓகே, எனக்கு ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று ஞாபகத்துக்கு வருது. ஒரு அம்மாவும் ஒரு பிள்ளையும் கடைக்கு போயிருப்பாங்க. அம்மா வந்து அந்த பிள்ளைக்கு எப்பயாவது ஒரு ₹1 கொடுப்பாங்க. அதனால் அந்த ₹1 அவள் ரொம்ப பத்திரமா வச்சுருந்தா. அந்த ஷாப்புக்கு போகிறா, நிறைய கிளாஸ் பாட்டில்ஸில் விதவிதமான ஸ்வீட்ஸ், சாக்லேட்ஸ் இருக்குது. அவள் கடைக்கார்ட்ட இது எடுங்க அப்படின்பா. அவர் எடுக்கிறக்குள்ள இல்லை இது வேண்டாம், அது அது அப்படின்னு சொல்லி மாறி மாறி அப்படியே செலக்ட் பண்ணிகிட்டே இருப்பாள். அம்மாவுக்கு கோவம் வந்துடும், என்ன ₹1 வச்சிருக்க, அதுக்கு ஒரு ஸ்வீட் எடுக்கக்கூடாது, சீக்கிரமா செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த குட்டி பிள்ளை சொல்லுவா, அம்மா என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ₹1 இல்லை, நான் இதை எவ்வளோ கரெக்டாக யூஸ் பண்ணணும், எவ்வளோ கரெக்டாக நான் செலக்ட் பண்ணணும் எனக்கு அப்படின்னு சொல்லுவா. அதே மாதிரி தான் பிரீஸ் நம்ம வாழ்க்கையும். நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை தான். நம்ம சரீரத்தை தேவனுக்கு பரிசுத்தமா அந்த ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் கரத்துல கொண்டு போய் கொடுக்கணும். அந்த ஆண்டவரை அறியாத பாஸ்க்கு, மேனேஜருக்கு அல்லது டீம் லீடருக்கு, நம்மளை விட ஹை லெவல்ல இருக்கிறவங்களுக்கு 10-11 இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. ஆனா நமக்கோ
தேவன் கொடுத்த ஒரே வாழ்க்கையை பரிசுத்தமாக பயன்படுத்தணுங்கிறதுனால மிகுந்த கவனத்தோடு இந்த காரியத்தில் இருக்கணும் பிரீஸ். சூப்பராக சொன்னீங்கக்கா. ஆனால் இதுக்கு பைபிள்லேருந்து ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எங்களுக்கு சொல்ல முடியுமாக்கா? கட்டாயம் பிரீஸ். பெரிய இடத்துல இருந்து ப்ரப்போஸ் வந்த உடனே பத்சேபால் கிங் டேவிட் கூப்பிட்டாங்க அப்படிங்கிறதுனால அமைதியாக போய் ராஜா இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பாவத்துக்கு உடன்பட்டுட்டாங்க. எவ்வளோ பெரிய விளைவு வந்தது அப்படிங்கிறத நம்ம பைபிளில் படிச்சிருக்கிறோம். ஞாபகம் வச்சுக்கோ, பத்சேபால் பெரிய இடத்துல இருந்து அழைப்பு வந்துருச்சு அப்படிங்கிறதுனால அமைதியாக இருந்துட்டாங்க. அதே வேளையில் யோசேப்புக்கு பெரிய இடத்துல இருந்து அழைப்பு வந்துச்சு. போத்திபாருடைய மனைவி அவங்க பெரிய இடத்துல இருந்து அழைப்பு வந்த போது கூட யோசேப்பு என்ன செஞ்சுட்டான், நோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இடத்த விட்டு ஒரே ஓட்டம் பிடிச்சிட்டான் பிரீஸ். ஒரே ஒரு காரியம்தான் முக்கியம். ப்ரப்போஸ் பண்றது யார் எவர் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. நான் ஆண்டவருக்கு பயந்துருக்கிறேன். என் வாழ்க்கையில என் கண்ணுக்கு இவங்க பெஸ்டா தெரிகிற மாதிரி தோணலாம், ஆனா ஆண்டவர் எனக்கு பெஸ்ட் சிறப்பான ஒண்ணை எனக்காக வச்சிருக்கிறார். நான் அது வரைக்கும் தேவனுக்கு பயந்து யோசேப்பை போல வாழும்போது ஹை பொசிஷன் என்ன யாரா இருந்தா என்ன, நிச்சயமா நிதானத்தோடு அவங்க அழகான பதிலை சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் உண்மையான காரியம் பிரீஸ். அக்கா, நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, நம்ம கண்ணு முன்னாடி ஒரு சில பர்சன் நமக்கு பெஸ்ட்டாக தோணலாம். இந்த பர்சன் என்னோட ஃபீலிங்ஸை ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கிறாங்க, இவங்களோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கு, இவங்க கூட என்னோட லைஃப்பை ஷேர் பண்ண ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்ணுக்கு பெஸ்ட்டாக தோணலாம். ஆனால் ஏசப்பா அதை விட ஒரு பெஸ்ட் பர்சனை நமக்காக வச்சுருக்காங்க. அதுதானக்கா நீங்கள் சொல்கிறீங்க? ஆமாம் பிரீஸ், கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க. அதனால சொல்கிறது யாராக வேணா இருக்கலாம், ஹை லெவலில் இருக்கிறவங்களா இருக்கலாம், லோ லெவலோ இல்லை நமக்கு ஈக்குவலாக இருக்கிறவங்களோ யாராக வேணா இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் செலக்ட் பண்ணி தர்றது தான் எனக்கு பெஸ்ட். அது வரைக்கும் நான் கர்த்தருக்கு பயந்து வாழ்வேன்னு சொல்லி வாழ்ந்தாங்கன்னா நிச்சயமாக வாலிப பிள்ளைங்களுடைய ஃப்யூச்சர் பிரைட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. என்ன அன்பான வாலிப கண்மணிகளே, இந்த கேள்வி பதில் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததா? இதே போல் இன்னொரு கேள்விக்கான பதிலோட அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் சார்பாக நடத்தும் இந்த கண்மணியை கேள் என்ற நிகழ்ச்சியில் என்னுடைய அன்பு கண்மணிகளை சந்திக்கும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி சொல்கிறேன். எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கன்றது நம்புறேன். வாலிப பிள்ளைகளே, இந்த நேரத்தில் நீங்க கர்த்தருக்கென்று உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஸோ இந்த நாள்லையும் வந்து நான் என்ன உங்ககிட்ட வந்து பேச போறேன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த வாலிப பருவத்தில் நிறைய டிசிஷன்ஸ் எடுக்க வேண்டியது இருக்குது, நிறைய தீர்மானங்கள் எடுக்க வேண்டியது இருக்கும். அதாவது எஸ் ஆர் நோ, எது கரெக்ட், எது தப்பு, எது தவறு, எது சரி அப்படின்றத நம்ம டிசிஷன்ஸ் நிறைய எடுக்க வேண்டியது இருக்கும். அதாவது நீ இன்னைக்கு காலையில் எழுந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எத்தனையோ தீர்மானங்கள் நீ எடுத்திருப்ப. காலையில் எழுந்ததும் நம்ம என்ன கலர் ட்ரெஸ் போடணும், என்ன சாப்பிடணும், எந்த பஸ்ஸில் நம்ம ஏறணும், நிறைய தீர்மானங்கள் வந்து நம்ம எடுத்துக்கொண்டுட்டு இருக்கோம், சின்ன சின்ன டிசிஷன்ஸ்ல இருந்து. இப்போது இந்த வாலிப பருவத்தில் நம்ம எடுக்கிறதுல நிறைய முக்கியமான டிசிஷன்ஸும் இருக்குது, அடங்கி இருக்குது. நம்ம இப்போ எடுக்கிற டிசிஷன்ஸ் தான் நம்மளுடைய ஃப்யூச்சரை பாதிக்கிற அளவுக்கு முக்கியமான டிசிஷன்ஸும் நம்ம எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு கையில் ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், நீங்கள் நிறைய பேர் வந்து எக்ஸாமில் எழுதியிருப்பீங்க, MCQன்னு சொல்லுவாங்க, சூஸ் த கரெக்ட் ஆன்சர் மாதிரி. நிறைய சாய்ஸஸ், இதை செய்யணுமா அது செய்யணுமா. அதாவது 12th முடித்ததும் பிள்ளைகளுக்கு நிறைய சாய்ஸஸ் இருக்குது, எந்த கோர்ஸ் எடுக்கிறது. அதே போல் 10th முடித்த பிள்ளைகளுக்கு எந்த குரூப் எடுக்கிறது, பியூர் சயின்ஸ் எடுக்கணுமா, பயோமேக்ஸ் எடுக்கணுமா, இல்லை வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கணுமா, இல்லை காமர்ஸ் எடுக்கணுமான்னு நிறைய சாய்ஸஸ். அதே போல் 12th முடித்தா மெடிசன் போகணுமா, இன்ஜினியரிங் போகணுமான்னு எத்தனையோ சாய்ஸஸ் இருக்குது. அதே போல் அடுத்தது ஜாபா, இல்லை வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கணுமா, இல்லை திருமணம்னா அதில் என்ன சாய்ஸஸ். ஸோ எத்தனையோ சாய்ஸஸ் உங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்க வேண்டிய டிசிஷன்ஸை எப்படி கரெக்டாக எடுப்பது, எப்படி சரியாக எடுப்பது, அதே போல் நம்ம எடுக்கிற டிசிஷன்ஸ் வந்து எந்த கைடன்ஸோடு எடுக்கிறதுன்றதை நம்ம பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தேவன் நம்மளுக்கு மட்டும், அதாவது உலகத்தில் பிறந்த ஹியூமன்ஸ்க்கு மட்டும், ஹியூமன் பீயிங்ஸ் அதாவது மனுஷர்களுக்கு மட்டும்தான் ஒரே ஒரு விஷயம் கொடுத்துருக்கிறார். அது என்னன்னா ஃப்ரீ வில், சுய சித்தம். என்ன வேணா டிசைட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டிசிஷன் மேக்கிங் ஒரு எபிலிட்டி வந்து காட் வந்து மனுஷர்களுக்கு மட்டும்தான் அதை கொடுத்துருக்கிறாரு. ஸோ உபாகமம் 30வது அதிகாரம் 19வது வசனத்தில் என்ன சொல்லுதுன்னா,
நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள். ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு 2 சாய்ஸஸ் கொடுக்குறாரு, ஜீவன் மரணம், அதாவது ஆசீர்வாதம் சாபம். நம்ம எடுக்கிற டிசிஷன்ஸ் இதில் தான் முடியும். அப்போது காட் இஸ் சேயிங் சூஸ் லைஃப். அதாவது நம்மளுக்கு கொஸ்டின் பேப்பரும் காட் கொடுத்துட்டாரு, அதுக்குரிய ஆன்சரும் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. 2 சாய்ஸ் இருக்குமா, நீ வந்து இதில் ஜீவனுக்கு ஏதுவான வழியை நீ தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து நம்மக்கிட்ட கிளியராக வந்து ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு அந்த கட்டளையை. அதே போல் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது மத்தேயு 7வது அதிகாரம் 13-14 வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்குங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஸோ அப்போது காட் வந்து 2 டைப் ஆஃப் வேஸ் வந்து இந்த ஊமையில் காமிக்கிறாரு. 2 வேஸ். ஒன்று வந்து இடுக்கமான வாசல், ஒன்று விரிவான வாசல். ஸோ இட் இஸ் அ நேரோ கேட் அண்ட் அ வைட் கேட். நீ வந்து என்ன செய்யணும், இடுக்கமான வாசல் வழியாக தான் நீ வந்து பிரவேசிக்கணும். அப்போ தான் நீ ஜீவனுக்குள்ளே போக முடியும். விரிவான வாசலில் நீங்கள் போகும்போது எங்கே போவீங்க, கேட்டுக்கு, அதாவது நரகத்துக்கு போகிற ஒரு அழிவுக்கு போகிற ஒரு வழி. ஸோ இடுக்கமான வாசல்னால் நம்ம ப்ராக்டிக்கலாக என்ன அப்ளை பண்ணலான்னா, ஒரு விஷயம் நிறைய பேர் பண்ணலை, ஆனால் வந்து அதுதான் கரெக்டான வழி. ஜஸ்ட் பிகாஸ் எவ்ரி ஒன் டஸ் இட், இட் இஸ் நாட் ரைட். எல்லாரும் அந்த ஒரு விஷயத்தை செய்கிறாங்கன்னா அது வந்து சரியாகாது. கொஞ்சம் பேர் தான் அந்த விஷயத்தை செய்கிறாங்கன்னா அதுவும் தப்பாகாது. ஸோ அதனால் நீ வந்து எப்பயுமே ஞாபகம் வச்சுருக்கணும், ஒரு விஷயம் பொய் சொல்லாமல் இருக்கிறது, அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறது, தவறான நண்பர்களோடு வெளியே வந்து போகிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். எக்ஸாமில் வந்து காப்பி அடிக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் கஷ்டமாக தான் இருக்கும். இதெல்லாம் என்னது, ஜீவனுக்கு போகிற வழி. அது வந்து கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் தான். ஸோ அந்த ரைட் சாய்ஸை நீ வந்து இந்த மாதிரி சின்ன டிசிஷன்ஸில் எடுக்கும்போது தேவன் உனக்கு பெரிய டிசிஷன்ஸ், இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பெரிய டிசிஷன்ஸில் வந்து ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். அப்போது எல்லாரும் எடுக்கிற பாதையை நீ எப்பயுமே எடுக்கக்கூடாது. அதாவது எல்லாரும் தப்பு பண்ணும்போது அந்த பாதையை நீ எடுக்கக்கூடாது. கேட்டுக்கு போகிற வாசல் அதுதான். நம்ம வந்து இடுக்கமான வாசல் வழியாக தான் நம்ம வந்து உட்பிரவேசிக்கணும். ஸோ அந்த விஷயத்தை நீ எப்பயுமே மனத்தில் வச்சுக்கோ. இந்த உலகத்தில் நம்ம ஒரு சாய்ஸ் எடுக்கும் போது நிறைய பேர் நம்மளை குழப்புறதுக்காக வருவாங்க. என்ன குரூப் எடுக்கிறது, என்ன டிசிஷன் எடுக்கிறது நம்ம முழிச்சிட்டு இருப்போம். அந்த நேரத்தில் வந்து என்ன செய்வாங்க, இப்படி செய்ய, அதை இல்லை அப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை குழப்புறதுக்காக வருவாங்க. ஆனால் நம்ம அந்த நேரத்தில் நம்ம வந்து கர்த்தருக்குள்ளே இருக்கும் போது நம்ம கரெக்டான டிசிஷன்ஸை நம்ம எடுக்கிறதுக்கு தேவன் நம்மளுக்கு உதவி செய்வார். ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்தது பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு தீர்மானத்தை எடுக்கும்போது 2 விஷயம் நீ மனசில் வச்சுருக்கணும். 2 விஷயத்தை நீ செஞ்சுட்டு அந்த தீர்மானத்தை எடுக்கணும். முதலாவது ஜெபிக்கணும். தேவனிடத்தில் நீ வந்து ஜெபிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன டிசிஷன் எடுக்க போகிறனாலும், ஒரு சின்ன தீர்மானமாக இருக்கலாம், இல்லை பெருசாக கூட இருக்கலாம், எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும், ப்ரே பண்ணணும். ஸோ 2 விஷயத்துக்காக நம்ம வந்து ஜெபிக்கணும். ஒன்று வந்து நம்ம ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேட்டு ஜெபிக்கணும். 2வதாக நம்ம ஆண்டவர்கிட்ட பகுத்தறிவில் கேட்டு ஜெபிக்கணும். ப்ரே ஃபார் விஸ்டம், தென் ப்ரே ஃபார் டிசர்ன்மெண்ட். ஸோ நம்ம சும்மா வந்து ஏசப்பா எனக்கு வந்து வழியை காட்டுங்க எப்படி செய்யணும் அதோடு நிப்பாட்டாமல், ஆண்டவரே எனக்கு நீங்கள் கரெக்டான ஞானத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஞானத்தை எப்படி நம்ம வந்து கேட்குறது ஆண்டவர்கிட்ட, விஸ்டம் எப்படி கேட்குறது, விஸ்டம் எங்கே இருக்குது அப்படின்றது பார்க்கும்போது நம்மளுடைய தேவனுடைய வார்த்தையில் தான் வந்து ஞானம் இருக்குது. நீதிமொழிகள் 9வது அதிகாரம் 10-12 நம்ம வாசிப்போம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. ஸோ கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். ஸோ நம்ம வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாலிப பிள்ளைகள் நிறைய வந்து டிசிஷன்ஸ் எடுக்கும்போது நம்ம என்ன செய்யணும்னா, வசனத்தை நிறைய வாசிக்கணும். ஞானமாக நம்ம கரெக்டான முடிவுகளை எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு தேவனுடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். ஸோ நான் சிம்பிளாக உங்களுக்கு ஒரு டிப் சொல்வேன். நம்ம பைபிளில் நீதிமொழிகள் ஈஸியஸ்ட் புக் இந்த பைபிள். அதில் வந்து 31 அதிகாரம் இருக்குது. ஸோ நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிகாரம் நீ வாசித்து வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு வருஷத்தில் நீ வந்து ஒவ்வொரு வசனத்தையும் நீ அந்த நீதிமொழிகளில் 12 தடவை வாசிச்சிருப்பேன். ஸோ அப்படி வந்து நீ ஞானத்தை நீ வந்து ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளலாம் தேவனுடைய வார்த்தையின் மூலியமா. 2வதாக நான் என்ன சொன்னேன்,
ப்ரே ஃபார் டிசர்ன்மெண்ட். டிசர்ன்மெண்ட்னா பகுத்தறிவல். இது கரெக்டா, இது உண்மையிலே கரெக்டா, இது எப்படி? ஏன்னா சில நேரத்தில் வந்து பிசாசு நம்மளை வஞ்சிக்கிறதுக்கு வந்து கரெக்டாக தோன்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து, ஒரு தப்பான விஷயத்த கொண்டு வந்து நம்ம முன்னாடி நிறுத்துவான். அப்போ நம்ம என்ன நினைப்போம், பார்க்க அழகா இருக்கு, இப்போ இதுதான் வந்து தேவ சுத்தமா இருக்குமோ, இது வந்து பார்க்க வந்து கரெக்டா இருக்கு, எல்லாமே வந்து வெளியே பார்க்கறதுக்கு பர்ஃபெக்டா இருக்கு, ஒருவேளை இதுதான் தேவ சுத்தமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். அப்படிதான் வந்து ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஃப்ரீ வில் கொடுத்திருந்தாரு. இந்த தோட்டத்தில் இருக்கிற பழங்களையும் நீ சாப்பிடலாம், எல்லாமே நீ என்ஜாய் பண்ணலாம், ஆனா இந்த சென்டர்ல இருக்கிற இந்த பழத்தை மட்டும் நீ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. ஆனா பிசாசு எப்படி வஞ்சிக்கிறதுக்கு வந்தான்? ஏவாளை வந்து இது பாரு, இது பார்க்கறதுக்கு அழகா இருக்குது, சாப்பிட்ட நாள்ல நீ சாகவே சாவாயின்ட்டு உண்மையிலேயே சொன்னாரான்னு சொல்லிட்டு வசனத்தை வச்சே வந்து ஏவாளை வஞ்சிக்கிறதுக்கு பிசாசு வந்தான். அப்போ நம்ம என்னதான் வந்து கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து சர்ச்சுக்கு போகிற பிள்ளைகளாக இருந்தாலும் முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கிற இந்த ஏஜில் பிசாசு கண்டிப்பாக ஒன்று வசனத்தை வச்சே வந்து வஞ்சிக்கிறதுக்கு வருவான். சர்ச்சில் ஒரு பையனை காமிச்சு பிசாசு சொல்வான், இதுதான் ஒருவேளை நீ வந்து ஃப்யூச்சரில் மேரேஜ் பண்ணுற போகிற பையனாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேரம் சொல்லுவான். அப்போ நீ என்ன நினைப்ப, ஓ இதுதான் தேவ சுத்தமாக இருக்குமோ, கிறிஸ்டியன் பையன் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைப்ப. அப்படி மட்டும் ஏமாந்துராத மகளே. ஆண்டவருடைய சித்தம் என்னதென்றதை நீ வந்து உண்மையிலேயே அறிஞ்சு கொள்ளும்போது, நிதானத்தோட தேவன் கொண்டு வரும்போது, அப்போ வந்து நீ அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் போது அதுதான் ஆசீர்வாதமாக இருக்கும். அதில் எந்த வேதனையும் அட்டாச்சாக இருக்காது. பிசாசு கொண்டு வர்றதுல நல்லா இருக்கும் எல்லாமே, அதுக்கப்புறம் கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேதனைகளும் அதுக்கப்புறம் தான், திருமணத்துக்கு அப்புறம் தான் வந்து வர ஆரம்பிக்கும். அதனால நீ என்ன கேட்கணும், ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு பகுத்தறிவில் கொடுங்க, டிசர்ன்மெண்ட்டை கொடுங்க. ஸோ இந்த டிசர்ன்மெண்ட்டை யார் நம்மளுக்கு கொடுக்க முடியும்னா ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த டிசர்ன்மெண்ட்டை கொடுக்க முடியும். நம்மளுடைய வேதத்தில் நம்ம பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களை நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வரங்களில் 9 வரங்களில் முக்கியமான ஒரு வரம் என்னன்னா பகுத்தறிவலின் வரம், அதாவது த ஸ்பிரிட் ஆஃப் டிசர்ன்மெண்ட். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க கரெக்டான பர்சன், இவங்க தப்பான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு காட் நம்மளுக்கு விஸ்டம் கொடுப்பார். இதுக்கு நம்ம எஸ் சொல்லணும், இதுக்கு நம்ம நோ சொல்லணுன்றது நம்மளுக்கு காட் நம்மளுக்கு அந்த டிசர்ன்மெண்ட் ஸ்பிரிட்டை வந்து கொடுப்பாரு. அதுக்கு வந்து ஏசாயா 30வது அதிகாரம் 21வது வசனத்தில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, நீங்கள் வலது புறமாய் சாயும் போதும் இடது புறமாய் சாயும் போதும் வழியுதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஸோ ஆவியானவர் நம்மளுடைய காதுகளில், அதாவது லிட்ரலி நம்மளுக்கு சில நேரத்தில் வந்து வாய்ஸ் கேட்காது, பட் உணர்த்துவார் ஆவியானவர். எஸ் அப்படின்னு வந்து சொல்வார். ஸ்ட்ராங் ஃபீலிங் இருக்கணும், ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு உணர்த்துவார். ஸோ நம்ம உணர்வுள்ளவர்களாக இருக்கணும். அது எப்படின்னா ஜெபத்தில் தான் இந்த 2 விஷயத்தையும் நம்ம வந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஃபர்ஸ்ட் என்னது, விஸ்டம், ஞானம். 2வதாக டிசர்ன்மெண்ட், பகுத்தறிவு. ஸோ இது 2 நம்ம வந்து எந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் தேவன்கிட்ட நம்ம வந்து கேட்கணும். 2வதாக சரண்டர் பண்ணணும், அர்ப்பணிக்கணும். அதாவது நம்ம ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட எல்லாவற்றையும் நம்ம அர்ப்பணிக்கணும், சரண்டர் பண்ணிடுங்க. ஏசப்பா எனக்கு இது தெரியாது, எனக்கு இது வந்து கஷ்டமா இருக்குது, இடுக்கமான வாசல் வழியா என்னால் போக முடியாது, உங்க சித்தம். எப்படி ஜீசஸ் வந்து கெத்செமனே தோட்டத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி அவருக்கு வந்து சிலுவையை குறித்து he was a human, அவருக்கு வந்து கொஞ்சம் பதட்டம் பயங்கள் இருந்தது. அதனால தான் he was anxious, பயத்தை விட he was anxious. அப்போ வந்து God கிட்ட வந்து போய் அவர் ப்ரே பண்ணுறார், ப்ரே பண்ணி சரண்டர் பண்ணுறாரு. லூக்கா 22வது அதிகாரம் 42வது வசனத்தில், பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தப்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். ஸோ ஜீசஸ், இஃப் இட் இஸ் பாசிபிள் டேக் திஸ் கப் ஃப்ரம் மீ, ஆண்டவரே என்னால் முடியல எடுத்துருங்க ஆண்டவரே, ஆனாலும் ஏன் சித்தம் இல்லை ஆண்டவரே உங்க சித்தம்னு சொல்லிட்டு ஜீசஸே ஒப்பு கொடுத்துட்டார். ஸோ அதே போல தான் நம்மளும் எல்லா காரியங்களுக்கும் நம்ம ஏசப்பாட்ட ஒப்பு கொடுக்கணும். உனக்கு ஒரு சோதனை வருதா, ஒப்புக்கொடு. ஏசப்பா எனக்கு இந்த சோதனையை ஜெயிக்க எனக்கு பலன் கிடையாது, ஒப்புக்கொடு. எஸ் சொல்ல நோ எனக்கு பலன் கிடையாது, இந்த பர்சன் கிட்ட எனக்கு நோ சொல்ல எனக்கு பலன் கிடையாது, ஒப்புக்கொடு. ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். அது போக நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த 2 காரியங்களும் நம்ம செய்யணும். ஜெபிக்கணும், 2வது ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். அடுத்தது நம்ம இந்த டிசிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் 2 விஷயம் இருக்கா அப்படின்றத நீ கண்டிப்பாக நீ வந்து அனலைஸ் பண்ணணும். ஒன்று வந்து அந்த டிசிஷன் எடுக்கும்போது உனக்குள்ள ஒரு சமாதானம் இருக்குதா, இஸ் தேர் அ பீஸ்? அதற்கு வந்து கொலோசியர் 3வது அதிகாரம்
15வது வசனத்துல என்ன போட்டிருக்குன்னா, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். அதாவது என்ன சொல்றாரு இதுல பவுல், whenever you make a decision, let peace be the umpire. ஒரு கிரிக்கெட் மேட்ச் இருக்கு. ஸோ அந்த கிரிக்கெட் மேட்ச்ல பேட் பண்றவங்க வந்து அந்த பேட்டை எடுத்துட்டு போய் ஆல்மோஸ்ட் லைனை டச் பண்ணிட்டாங்க, ஆனா வந்து பாலை வந்து ஸ்டம்பில் அடிச்சிட்டாங்க. அப்போ அது வந்து அவுட்டா இல்லையா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அம்பையர்னு ஒருத்தர் இருப்பார், அவர் தான் வந்து அந்த டிசிஷனை வந்து பண்ணுவார். ஸோ நம்ம கேமராலலாம் ஃபுல்லாக வந்து அம்பையர் என்ன டிசிஷன் கொடுக்க போகிறாரு, இப்படி அவுட்டுன்னு காமிக்க போகிறாரா இல்லை வந்து நாட் அவுட்டுன்னு காமிக்க போகிறாரு நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். அதே போல தான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எடுக்கும் போது டிசிஷனில் சமாதானத்தின் ஆவியானவர் உனக்குள்ள வந்து எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமாதானத்தை கொடுப்பாரு. இப்போ நீ வந்து ஒரு இடத்துக்கு போகிற உன் ஃப்ரெண்ட்ஸோட, உங்கள் அப்பா அம்மா வந்து சொல்லியிருக்காங்க இந்த இடத்துக்கு போகக்கூடாது, நீ இன்னைக்கு காலேஜ் முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு தான் வரணும், இல்லை ஸ்கூல் முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு தான் வரணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீ என்ன செய்வே, நோ, எதுக்கு, எங்கள் அம்மா அப்பாவுக்கு என்ன தெரியும், எங்கள் அம்மா அப்பா சொல்கிறது நான் எதுக்கு கேட்கணும் எப்பயுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வேன், அதையும் மீறி அப்பா அம்மாட்ட பொய் சொல்லி, இல்லைம்மா இல்லைப்பா எனக்கு வந்து ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது, எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உன் ஃப்ரெண்ட்ஸோட நீ என்ன செய்கிற, வெளியே போகிற. அப்போ நீ அங்கே போகும்போது அந்த இடத்துல நீ நிற்கும் போது உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியாக சிரிச்சு சிரிச்சு பேசிகிட்டு இருப்பாங்க, ஃபுட் ஆர்டர் பண்ணி ஏதோ பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. உனக்குள்ள ஆவியானவர் ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸை கொடுப்பார், ஒரு சமாதானம் இல்லாத ஒரு நிலையை கொடுப்பார். அதுதான் வந்து அம்பையர். ஸோ ஹீ வில் டெல் யூ தட் யூ டூயிங் சம்திங் ராங். ஸோ அது நோ, இல்லை மகளே நீங்கள் இருக்க வேண்டிய ஆள் கிடையாது, இந்த கேங்கோட நீ இருக்க வேண்டிய ஆள் கிடையாது, உன்னை குறித்து நான் பெரிய திட்டம் வச்சிருக்கிறேன், உன்னை குறித்து நான் பெரிய காரியங்களை நான் வந்து நடத்த போகிறேன் உன்னை மூலியமா அப்படின்னு சொல்லிட்டு ஆவியானவர் உன்னோட பேசுவார், உன் மூலியமா பேசுவார். அந்த நேரத்தில் நீ என்ன செய்யணும், அந்த இடத்த விட்டு எழுந்து போய் வீட்டுக்கு உன்னுடைய பேரண்ட்ஸ்கிட்ட போய் நீ மன்னிப்பு கேட்டு அடுத்த தடவை அந்த மாதிரி காரியங்களை செய்யாமல் நீ பார்த்துக்கணும். ஸோ இதே மாதிரி நிறைய சிச்சுவேஷன்ஸ் எடுத்துக்கலாம். உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து தவறா ஒரு விஷயங்களை வந்து செய்யறதுக்காக உன்னை கூப்பிடுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் நீ அவங்களுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக நீ கூட போவ, ஆனால் ஆவியானவர் உனக்கு அந்த சமாதானம் இல்லாத ஒரு நிலைமையை கொடுப்பார். ஸோ லெட் பீஸ் ரூல் ஓவர் யூ அண்ட் லெட் பீஸ் பி யோர் அம்பையர். ஸோ சமாதானம் இல்லைன்னா நீ அந்த காரியத்துக்கு நோ சொல்லணும், சமாதானம் இருந்துச்சுன்னா நீ கண்டிப்பாக அந்த காரியத்தை செய்யணும். சில நேரங்களில் வந்து நம்மளுக்கு காட் நம்மளுக்கு சில விஷயங்களை செய்ய சொல்வார். அதாவது இந்த பர்சன் போய் நீ சுவிசேஷத்தை சொல்லு, இந்த பர்சன் போய் வந்து நீ ஜெபி அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு வந்து நம்ம அதை செய்யும் போது அவ்வளோ ஒரு பீஸ் இருக்கும். ஆவியானவர் சொல்லி நீ அந்த பர்சன்ட்ட பேசும்போது உனக்கு அவ்வளோ ஒரு பீஸ் இருக்கும். அப்போது அதுதான் வந்து யூர் கோயிங் இன் த ரைட் பாத், எஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதே போல் வேலை, உன்னுடைய ஜாப், ஆண்டவர் கொடுத்துருக்கிற வேலையில் நீ இருக்கும்போது உனக்கு ஆண்டவர் சமாதானத்தை கொடுப்பார். இல்லை நீயா வந்து ஒரு சில முடிவுகள் எடுத்து நீ வந்து ஒரு சுய முயற்சியினால் நீ செய்கிற விஷயங்களில் வந்து அதில் கண்டிப்பாக வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும், ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கும், அந்த உணர்வு வந்து உனக்கு புரியும். உனக்கு கண்டிப்பாக அந்த சமாதானம் ஆளுகை செய்யணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீ பீஸ் இருக்கான்றதை பார்க்கணும். உனக்கு தேவ சித்தம்னா தேர் ஷுட் பி பீஸ் இன் வாட் எவர் யூ டூ. இரண்டாவதாக, டஸ் இட் ப்ளீஸ் காட், அதாவது தேவனை பிரியப்படுத்துகிறபடி இருக்குதா அந்த காரியம். அதுக்கு வந்து கலாத்தியர் 1வது அதிகாரம் 10வது வசனம், இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன், மனுஷரையா பிரியப்படுத்துகிறேன், நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவராய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. பவுல் சொல்றாரு, அதாவது நான் யாரை பிரியப்படுத்துகிறேன், மனுஷனையா இல்லை வந்து கிறிஸ்துவையா, யாரை நான் பிரியப்படுத்துக்கிறேன். ஸோ நம்மலாம் வந்து காலேஜ் படிக்கும் போது நம்மளுடைய மெயின் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க, அது என்னன்னா வந்து ஃப்ரெண்டு சொன்னால் நம்ம அதை செய்வோம், இல்லை ஃப்ரெண்டு முன்னாடி நம்ம நோ சொல்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கூச்சப்படுவோம், இல்லை வந்து எதனாலும் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறபடி நம்ம நடந்துப்போம். அதாவது வி ட்ரை டு ப்ளீஸ் அதர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி ஒரு முகமுடி, உண்மையிலே நீ அதுவா, ஆர் யூ ரியலி தட் பர்சன். நம்ம அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, ஒவ்வொரு கேங்குக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிப்போம் நம்மளே. ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், who are you trying to please? ஆண்டவரை பிரியப்படுத்துறியா இல்லை வந்து உன் ஃப்ரெண்ட்ஸை பிரியப்படுத்துகிறியா? அந்த பியர் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க, இந்த ஏஜில் நம்மளுக்கு வரும். நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி பேசி அசுத்தமான ஜோக்ஸுக்கு நம்ம சிரிக்கலைன்னா நம்மளை வந்து ஒதுக்கிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸை வந்து பிரியப்படுத்துறதுக்காக அந்த அசுத்தமான பேச்சுகளுக்கு நம்மளும் உடன்படுவோம். ஸோ அப்படி நம்ம வந்து செய்யாமல் தேவனை பிரியப்படுத்தணும். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம எடுக்கிற டிசிஷன்ஸில் தேவனை பிரியப்படுத்தணும். நீ காலேஜ் ஜாயின் பண்ணுறேன்னா அது உன் ஃப்ரெண்டுக்காக நீ அந்த காலேஜ் ஜாயின் பண்ணுறியா, இல்லை உன் ஃப்ரெண்டுக்காக நீ அந்த கோர்ஸில் சேர்றியா, இல்லை தேவனுடைய சுத்தம், தேவன் இது மூலியமாக நான் தேவனுடைய நாம் மகிமைப்படுத்த போகிறேன் அப்படின்ற அதுக்காக நீ அதை செய்றியா, வேலைக்குள்ளே போகும்போது உன் ஃப்ரெண்டுக்காக அதை செய்றியா,
நீ அதை வந்து கேர்ஃபுல்லாக வந்து இந்த விஷயத்த நோட் பண்ணு. அதே போல் நிறைய வாலிப பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரு கன்ஃபியூஷன் என்னென்னா, எப்படி திருமணத்தில் தேவ சித்தத்தை அறிஞ்சு கொள்வது அப்படின்ட்டு. தேவ சித்தத்தை வந்து எப்படி நீ அறிஞ்சு கொள்ளணும்னா, இப்போ நான் சொன்ன எல்லா காரியங்களையும் நீ மனசில் வச்சுக்கோ. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜெபிக்க ஆரம்பிக்கணும். நீ ஸ்கூல் படிக்கும் போதே, நீ இப்போ பார்க்குற வந்து ஸ்கூல் படிக்கிற ஒரு வாலிப பிள்ளையாக இருக்கலாம், இல்லை காலேஜ் படிக்கிற பிள்ளையாக இருக்கலாம், எந்த சிச்சுவேஷன்லனாலும் உனக்கு அந்த ஒரு வாலிப பருவத்துக்குள்ளே வரும்போதே உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து நீ ஜெபிக்க ஆரம்பிக்கணும். நான் என்னுடைய வாலிப பருவத்தில் என்னுடைய ஃப்யூச்சர் லைஃப் பார்ட்னருக்கு என்னென்ன நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்றத நான் வந்து ஒரு நோட்டில் எழுதி ஒப்பு கொடுத்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். என்னுடைய காலேஜ் படிக்கும் போதே, எப்போ திருமணம் ஆகும் எதுவுமே எனக்கு தெரியாது, ஆனால் நான் காலேஜ் படிக்கும் போதே நான் அந்த காரியத்துக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஒரு சில பாயிண்ட்ஸ் எழுதி, அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்ன இருக்கணும்னா, தேவனை நேசிக்கிற ஒரு மகனாக இருக்கணும். அதாவது he should love God more than you. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் உன்னுடைய மற்ற கேட்டகரி, அதாவது நல்லா வேலையில் இருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும், மற்ற காரியங்கள் எக்ஸ்டர்னல் திங்ஸ் எல்லாம் நீ வந்து யோசிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு தேவனை நேசிக்கிற ஒரு மகனாக இருக்கணும்னு சொல்லிட்டு தினமும் அதில் கையை வச்சு வச்சு ஜெபிக்கும்போது ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவார். என்ன மேரேஜாக இருந்தாலும் சரி, யாருடைய தீர்மானமும் உன் லைஃப்பில் நடக்காது. தேவனுடைய சித்தம், தேவனுடைய தீர்மானம் மட்டும்தான் உன் லைஃப்பில் நடக்கும். மனுஷர்கள் முடிவெடுக்கிறாங்களோ, யார் முடிவெடுக்கிறாங்களோ, தேவனுடைய சுத்தம் மட்டும்தான் உன்னுடைய லைஃப்பில் நடக்கும். நீ வந்து அதற்காக நீ முதலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது. ஸோ அதனால் நீ திருமணத்துக்காக ஆயத்தப்படுத்தும் போது, ஜெபிக்கும் போது ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் உன்னுடைய ஃப்யூச்சர். அதனால் இந்த நாள்லையும் நீ வந்து கற்றுக்கொண்ட விஷயத்தில் நீ ஞாபகம் வச்சுக்கோ, உன்னுடைய சுய புத்தியின் மேலே நீ சாயாத. உனக்கு தான் எல்லாம் தெரியும், ஐ கேன் டூ ஆல் டிசிஷன்ஸ், நான் வந்து ரொம்ப படிச்சிருக்கேன், நிறைய டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்னு மட்டும் நினச்சிடாத. கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் உன்னை வழி நடத்துவார். ஸோ முதல்ல நான் சொன்னது போல் ஜெபிக்கணும், இரண்டாவது ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவர்கிட்ட. அதே போல் நீ ஒரு டிசிஷன் எடுக்கும்போது இந்த 2 காரியத்தை ஞாபகம் வச்சுக்கோ. சமாதானம் இருக்கா உனக்கு, இரண்டாவதாக தேவனை பிரியப்படுத்தும்படி இந்த காரியம் இருக்காதா அப்படின்றத நீ நினச்சிக்கோ. ஸோ தேவனை உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணி நம்ம இந்த ப்ரோக்ராமை முடிப்போம். அன்புள்ள ஆண்டவரே எசப்பா, இந்த நாளில் இந்த ப்ரோக்ராமை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உங்களுடைய கைகளை ஒப்பு கொடுக்குறேன் எசப்பா. ஆண்டவரே, அவர்கள் எடுக்கும் தீர்மானங்கள், அவர்கள் எடுக்கும் டிசிஷன்ஸ், எது கரெக்ட் எது தப்பு, குழப்பத்தில் நிறைய பிள்ளைகள் இருப்பாங்க. ஆண்டவரே எசப்பா, உங்கள் கையில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். இந்த பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தை கொடுங்க, இந்த பிள்ளைகளுக்கு தேவையான பகுத்தறிவுல கொடுங்க எசப்பா. ஆண்டவரே, நடக்க வேண்டிய பாதையை நீங்க காட்டுங்க. உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொன்னீங்களேப்பா. இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உங்க கண்ணை வச்சு இந்த பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்லுங்கப்பா. தாயும் தகப்பனுமாக இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க இருங்க சுவாமி. அப்பா ஆண்டவரே, எதிர்காலத்தை ஒவ்வொருத்தருடைய எதிர்காலத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, உங்க சித்தம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.